தமிழ்நாட்டுல கொடுக்க முடியலன்னா பாண்டிச்சேரி இன்னும் சின்ன ஏரியாங்க. நீங்க பாண்டிச்சேரியில கொடுத்தீங்கன்னா அப்புறம் காரைக்காலில் கேட்பாங்க. அப்போ அது எப்படி கொடுக்க முடியும்? அதுல எவ்வளவு ஜனங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல். பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் ஸ்டேட் வேற, இன்கமே டூரிஸ்ட் இன்கம்ங்க. அங்க இவ்வளோ மது விலக்கை பத்தி வாய்களிய பிஜேபி தமிழ்நாட்டில் பேசல, பாண்டிச்சேரியில் மது விலக்கு கொண்டு வரும் சொல்ல வேண்டியதானே? பாண்டிச்சேரிக்காரன் பூரா அடிக்கிறதுக்கே வந்துருவான். என்ன காரணம்னா அந்த ஸ்டேட்டோட கல்ச்சர்ல அது இருக்குங்க. ஏங்க மத்தியானம் கடை திறந்து வைன்னு பாண்டிச்சேரியில சொல்ல முடியாது. சிஎஸ்டா அதெல்லாம் பிரெஞ்சு கல்ச்சர்ல இருந்து வருது. மத்தியானம் கண்டிப்பா கடை அடைச்சிருவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் தான் கடையை திறக்க வருவாங்க. இப்படி பல விஷயங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரித்தான விஷயம். அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது. கோவால போய் சொல்லிடுவீங்களா? உங்க கவர்மெண்ட் தானே இருக்கு, மதுவிலக்கு சொல்லிட வேண்டியதானே? மதுவை கோவாவில் ரத்து செய்வோம்னு மோடி சொல்லிடுவாரா? பைத்தியகாரத்தனமா ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு ஸ்டேட்ல இப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா அது அரசியல். அப்ப விஜய் தமிழ்நாட்டுல சாலை உலா போகக்கூடாதுன்னா இங்க ஹைகோர்ட் ரெண்டுக்கும் போதுங்க. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஹைகோர்ட் தான். அதுவே அவருக்கு தெரியுமானே தெரியல. அப்புறம் எப்படியா இல்ல எப்படி தெரியும்? அவங்க தெரிய இங்க பெண்டிங்ல இருக்கு அது மேட்ரு. அவன் கொடுக்க மாட்டான். அப்ப என்ன சொல்லுவாங்க? இங்க கொடுக்கலன்னா ஸ்டாலின் வேண்டுமென்றே சதி செய்கிறார், தாவேகாவை பார்த்து பயப்படுகிறார் பாரு. நேற்று கூட அந்த பேட்டியில சொன்ன, தாவேகாவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. உண்மையிலே பயப்படுறாங்க. என்னன்னா அவர் பாட்டுக்கு ரோட்ல ஊர்வல வந்தாருன்னா நம்ம எல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு. கடைக்காரன் பூரா அவங்க அழுகுறாங்க. சரி, கரூர்ல இன்னமும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. 2 lakhs 3 lakhs டேமேஜ் இருக்குங்க கடைகள்ல. வெளியில போட்டு அஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் ஏறி மிச்சு உடச்சி வச்சுட்டாங்க.